பிரிக்கிறதுக்காக தான் வீட்டியமா விஜய் இருக்காரு, ஜோசப் விஜய். அதனால கண்டிப்பா பாஜக வரவே கூடாது. கோரிக்கை இருந்தீங்கன்னா ராஜகிரி பாலத்துல நம்ம 150 வரைக்கும் இந்த இடத்துல எங்களுக்கு வந்து காமராஜர் சிலை வைக்கிறதுக்கு இடம் ஏற்படுத்தி தரணும். ஒண்ணுதான் எங்க கோரிக்கை. பண்ணுவாங்க, எனக்கு இந்த ஒரு இது மட்டும் பண்ணிக்கலாம். சந்தோஷப்படுற மாதிரி தான் அடுத்த 5 ஆண்டு காலம் பார்த்து இல்லாம மனுஷங்களை பார்த்து போறவங்க நடராஜன் சொல்றது கண்டிப்பா உண்டு எல்லாருக்குமே. எங்கள் ஒரே கோரிக்கை, காமராஜர் சிலை மாடம்பாக்கம் பகுதியில் நிறுவ வேண்டும். ஒரே போடாக போட்ட வணிகர்கள். தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பரப்புரை தீவிரமடைந்துள்ள நிலையில் திமுக வேட்பாளர் டாக்டர் கிருத்திகா தேவி மாடம்பாக்கம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மாடம்பாக்கம் பகுதி நாடார் சமூகத்தினர் ஒரே குரலில், எங்களுக்கு ஒரே கோரிக்கைதான், மாடம்பாக்கம் பகுதியில் காமராஜர் சிலை அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இதற்கு பதில் அளித்த திமுக வேட்பாளர், உங்கள் கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என்றும் உறுதியளித்தார். தாம்பரம் மாநகர தாம்பரம் கிழக்கு பகுதி செயலாளர் மற்றும் மாநகராட்சி நகரமைப்பு குழு தலைவர் லயன் நடராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் நாடார் சங்கத்தினரும் வியாபாரிகளும் பெருமளவில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். மேலும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என நாடார் சமூகத்தினரிடம் டாக்டர் கிருத்திகா தேவி கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வின் போது அவரை உற்சாகமாக வரவேற்ற பொதுமக்கள் அவருக்கு மாலை அணிவித்து சால்வை போர்த்தி இளநீர் வழங்கி பாரம்பரிய மரியாதை செய்தனர். மொத்தத்தில் மாடம்பாக்கம் பகுதியில் கிடைத்த இந்த உற்சாகமான ஆதரவு வரவிருக்கும் தேர்தலில் திமுக வேட்பாளருக்கு வலுவான ஆதரவாக பார்க்கப்படுகிறது. எங்களோட கோரிக்கை இருந்தீங்கன்னா ராஜகிரி பாலத்துல நம்ம 150 வரைக்கும் இந்த இடத்துல எங்களுக்கு வந்து காமராஜர் சிலை வைக்கிறதுக்கு இடம் ஏற்படுத்தி தரணும். ஒண்ணுதான் எங்க கோரிக்கை. பண்ணி கொடுத்துறேன். 750 குடும்பம்ன்றது 2000 ஓட்டுக்கிட்ட வரும். நீங்க சந்தோஷப்படுற மாதிரி தான் அடுத்த 5 ஆண்டு காலம் இது முடிச்சு யார் யார் இல்லைங்கண்ணா இந்த 7 பகுதிக்கு ஓட்டு பிரிக்கிறதுக்காக தான் வீட்டியமா விஜய் இருக்காரு, ஜோசப் விஜய். அதனால கண்டிப்பா பாஜக வரவே கூடாது. இந்த 18ல இருந்து 25 வயசு பசங்க தெரியல இல்ல, ஓட்டுநர் பசங்க தான் நிறைய இருக்காங்க, அதனால பயப்படாதீங்க. இந்த ஏரியாவில் சரி ஓட்டு இல்லாதவங்க அவங்க கூட சுத்திட்டு இருக்காங்க. பாக்குற கூட்டம் வந்து நடிகரை பாக்குற கூட்டம் சேர்ந்து அவ்வளவுதான். வேற பார்த்து இல்லாம மனுஷங்களை பார்த்து போறவங்க நடராஜன் சொல்றது கண்டிப்பா உண்டு எல்லாருக்குமே.